நம்ம எல்லாரும் ஒரு உடல் சோர்வாக இருக்கும்போது, உடல் அயற்சியாக இருக்கும் பொழுது நாம் உடனடியாக தேடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு கப் தேநீர் தான். ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கட்டும், ஒரு கடைநிலை தொழிலாளியாக இருக்கட்டும், ஒரு பெரிய ஒரு அரங்கில் உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய நபராக இருக்கட்டும், ஒரு சோர்வு அப்படின்னா முதல்ல தேடுறது ஒரு கோப்பை தேநீர். இந்திய அரசாங்கத்தின் கீழே அனுமதி பெற்று இயங்கக்கூடிய, தில்லியில் இயங்கக்கூடிய சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. டாக்டர் சுனிதா நாராயணன் அவங்க, அந்த அம்மா ஒரு நீண்ட ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. நாம் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு கோப்பை தேநீர்லையும் உலக நாடுகள்லாம் தடை செய்து வைத்திருக்கிற 13 வகை பூச்சிக்கொல்லி ரசாயனங்கள் இருக்குங்கிறான். யோசிச்சு பாருங்க, ஒரு தேநீர்ல இவ்வளவு பூச்சிக்கொல்லி ரசாயனம். உணவிலேயே மிகச்சிறப்பான உணவு, மிக ஆரோக்கியமா நம்ம எடுக்க வேண்டிய உணவுல ஒன்று தேநீர். தேநீர் ஒரு மூலிகை கஷாயம். தேநீர்ல அவ்வளவு சிறப்புகள் இருக்கு. ஆனா அந்த தேநீர், அதற்கு உற்பத்திக்கு தேவையான அந்த தேயிலையில அவ்வளவு ரசாயனங்களை கொட்டி தேநீரும் கெட்டு போச்சு, நொய்யலாறு காணாம போச்சு, பவானியிலையும் காவிரி நதியிலையும் அத்தனை இடங்கள்லையும் பூச்சிக்கொல்லி ரசாயனங்கள் வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக தேயிலை மாறி இருக்கு.